கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். என் ஆண்டவராகிய கர்த்தர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளையும் நடத்தி வருகிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக, அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய கிருபையை பற்றி கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தோடு கூட உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர் என்பதை நான் இந்த வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுவீர்களேனால் நலமாயிருக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்த வார்த்தையை என் ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷ கால அடிமைத்தனத்திலிருந்து மோசே என்னும் தேவமனிதனை அனுப்பி என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை மீட்டு ரட்சித்து அவருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய விலையேறப்பட்ட இரக்கங்களினாலும் மீட்டு ரட்சித்து கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே உங்களை பிரவேசிக்க பண்ணுவேன், அந்த தேசத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருவேன், சுதந்தரிக்கும்படியாக தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தில் 40 வருஷ காலமாய் ஆரோசித்து பாதுகாத்து அவருடைய கிருபையினாலே நடத்தினார். ஒரு நாள் கூட அவர்கள் அப்பத்துக்காக அவர்கள் இறந்து திரிந்ததில்லை, உணவுக்காக உடைக்காக அவர்கள் அலைந்து திரிந்ததில்லை. சகலவற்றையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நேர்த்தியும் செம்மையுமாய் கொடுத்து கர்த்தர் நடத்தினார். பிரியமானவர்களே, இப்படி நடத்தி வரும் பொழுது மோசே தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். மோசே தலைமை தாங்கி அந்த ஜனங்களை லட்சாதி லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கிட்டத்தட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை நெருங்குகிற வேளையில் மோசே மரித்து போகிறார். அதற்கு பின்பாக அவரோடு கூட இருந்த யோசுவா என்று சொல்லக்கூடிய அவருடைய தோழன் அவரோடு கூட மோசையோடு கூட இருந்து, மோசையோடு யுத்தம் செய்து, மோசையோடு கூட இருந்து ஜனங்களை நடத்தின அந்த யோசுவாவை என் ஆண்டவர் தலைவனாக ஏற்படுத்துகிறார். யோசுவாவுக்கு பெரிய வேலையும் கர்த்தர் கொடுக்கிறார். நீ அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட்டு அந்த ஜனங்களை குடியிருக்க செய் என்று சொல்லி யோசுவாவினிடத்திலே அந்த வேலையை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை தான் இங்கே நாம் வேதத்திலே வாசித்த வார்த்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கவனிக்க வேண்டும் தேவனுடைய ஜனமே, இந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது என் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கிறது வரை, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் இருக்க போகிறாயோ, நீ இருக்கும் பொழுது ஒருவனும் ஒரு மனிதனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. யாராக இருக்கட்டும், நீ வழி நடத்தி வந்த ஜனங்களாக இருக்கட்டும், எதிர் ராஜாக்களாக இருக்கட்டும், எதிரிகளுடைய படையாக இருக்கட்டும், யுத்தம் செய்கிற இடங்களிலாக இருக்கட்டும், நீ நீதி விசாரணை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலாகிலும் உன்னோடு கூட எதிர்த்து நிற்க ஒருவனும் நிற்பது இல்லை, வரப்போவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இரண்டாவது அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை, மோசையோடு கர்த்தர் மிகவும் ஒரு தோழனை போல, ஒரு நண்பனை போல, ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் கர்த்தர் அவரோடு கூட பேசினார். மோசைக்கு தேவையான சகல ஆலோசனைகளையும் என் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து நடத்தினார்.
என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல யோசுவாவினிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். மோசையோடு இருந்தது போல நான் எப்படி மோசையோடு இருந்து நடத்தினேனோ, எப்படி மோசையை வழி நடத்தினேனோ, அவனோடு கூட இருந்தேனோ, எப்படி மோசே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அந்த ஜனங்களை வழி நடத்தினானோ, அதே போல நான் உன்னோடு கூட இருந்து உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதிசயங்களை காணும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய் நான் உனக்கு உன் கூட இருப்பேன் என்று சொன்னார். மூன்றாவதாக அவர் சொன்ன வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 விதமான வாக்குத்தத்தத்தை என் ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அதில் இன்றைக்கு நாம் நம்முடைய வேதத்தில் இருந்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். கவனிங்கள், யோசுவாவோடு ஆண்டவர் இருந்தார். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவா தேவ சமூகத்தில் இருந்த பொழுது, தேவ சமூகத்தில் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். யோசுவா மரிக்கிறது வரை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தேசத்தை பங்கிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி எல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இருக்கட்டும், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இதோ கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆதியும் அந்தமுமானவர், நான் துவக்கமும் முடிவுமானவர், நான் அல்பாவும் ஒமேகாவுமானவர் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படியானால் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்பதில் ஆமென் எவ்வளவேனும் மாற்றம் என்பது இல்லை. சிந்திக்க வேண்டாம். என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இருக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் கர்த்தரை தேடுகிறதும் இல்லை, கர்த்தரை பின்பற்றுகிறதும் இல்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதும் இல்லை. ஆகையால் அவர்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருப்பது இல்லை, அவர்களை நோக்கி பார்ப்பதும் இல்லை. இன்றைக்கு தேவ சமூகத்தை தேடி, தேவ சமூகத்தை நாடி, தேவ சமூகத்திலே ஓடி, தேவ சமூகத்தை ஏறிட்டு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் ஆண்டவர் இருந்து அவர்களை நடத்த விரும்புகிறார். என கேட்கிற தேவ ஜனமே, ஆமென். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கிறார். ஆனால் வேதத்திலே நாம் சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். யாரிடத்துல கர்த்தர் இருப்பார், என் ஆண்டவர் யாரோடு கூட இருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக யாரோடு இருக்க மாட்டார் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நல்ல வேளையில் என்னோடு கூட வேதத்தை சற்று திருப்பிக் கொள்வீர்களேயானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கவனிக்க வேண்டும் தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஏன் நீங்கினார்? கவனிக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனம் தனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே அவர்கள் மிகவும் போராடினார்கள். கர்த்தர் அவர்களை நடத்தினார், அவர்களை புறந்தள்ளினார், கர்த்தரை புறந்தள்ளினார்கள். தீர்க்கதரிசிகள் நடத்தினார்கள், புறந்தள்ளினார்கள். எங்களுக்கு மற்ற ஜனங்களைப் போல, எல்லாரையும் போல எங்களுக்கு ஆளுகை செய்கிறதற்கு ஒரு ராஜா வேண்டும், ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது என் ஆண்டவர் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தின உடனே மிகுந்த சந்தோஷம், பயங்கரமான குஷி. அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ராஜாவை சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து ராஜா செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர்
தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இடத்திலே சொல்லும் பொழுது சாமுவேல் வந்து ராஜாவினிடத்திலே சொல்லுவார். ராஜா அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார், ஜனங்களுடைய ஒத்தாசையோடு அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். அதற்கு முந்தின வசனங்களிலே 2-3 வசனங்களிலே வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் செய்ய நினைக்கிறதை தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுவார், அந்த தீர்க்கதரிசி ராஜாவினிடத்திலே சொல்லுவார், அந்த ராஜா ஜனங்களுடைய ஒத்தாசையோடு அதை செய்து முடிக்க வேண்டும். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்திலே நடந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்தால், வழிவிட மாட்டேன், என் தேசம் வழியாய் போக விட மாட்டேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை மறித்து அவர்களோடு கூட சண்டைக்கு போனதை என் ஆண்டவர் மனதிலே வைத்திருந்தார். என் ஆண்டவர் மறந்து போகிற தேவன் அல்ல. என் ஆண்டவராகிய கர்த்தர் ஞாபகத்திலே வைத்திருக்கிறவர், மிகுந்த ஞானமுடையவர், மிகுந்த ஞானத்தோடு கூட அவர் ஞாபகத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது, இதை ஞாபகத்தில் வைத்திருந்த ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்தின பின்பு ராஜாவினிடத்திலே சவுல் ராஜாவுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனை தோல்வியுற செய்து அவனை ஜெயித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சங்கரித்து போட வேண்டும். அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், கடுகளவுக்கு கூட இரக்கம் வைக்காமல், புருஷரையும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரையும், குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீ இரக்கம் வைக்கக்கூடாது, பிள்ளைகளாக இருந்தாலும் நீ இரக்கம் வைக்கக்கூடாது, ஸ்திரீகள் மேல் இரக்கம் வைக்கக்கூடாது, புருஷர்கள் மேல் இரக்கம் வைக்கக்கூடாது, ராஜாக்கள் அதிபதிகள் தேசத்தின் விசாரணைக்காரர்கள் யார் மேலும் நீ இரக்கம் வைக்காமல் அங்கே இருக்கிற மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் எல்லாவற்றையும் கொன்று போடு என்று சொல்லி சவுலுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். ஆனால் கவனிக்க வேண்டும், சவுல் என்ன செய்தார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஜனங்களை லக்கம் பார்த்து கொண்டு சவுல் அமலேக்குடைய பட்டயத்துக்கு போய் பதிவிருந்து அந்த யுத்தத்தை செய்தான். யுத்தத்தை செய்த பொழுது வேதம் சொல்கிறது 7வது வசனம், அப்பொழுது சவுல் ஆவிலா துவைக்கு எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து எல்லாரையும் மடங்கடித்து ஜெயித்து விட்டான், சுட்டரித்து விட்டான். ஆனால் அவன் செய்த தவறை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். அவன் உயிரோடே பிடித்து ஜனங்களை பட்டயத்தாலே வெட்டி போட்டான், ராஜாவை மாத்திரம் உயிரோடே பிடித்து கொண்டான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கவனிக்க வேண்டாம், அப்பொழுது வேதம் சொல்கிறது, அப்பொழுது எப்பொழுது தேவ சித்தத்தை செய்யாமல்
அமலேக்குரிய எல்லாவற்றையும் ராஜா முதற்கொண்டு குழந்தைகள் வரை சங்கரிக்க வேண்டும். அதனுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் சவுலோ ராஜாவை உயிரோடு பிடித்து மற்ற எல்லாரையும் அவன் சங்கரித்து விட்டு முதல் தரமான ஆடு மாடுகளை, முதல் தரமானவைகளை அவன் எடுத்துக்கொண்டு ஒன்றுக்கும் உதவாதவைகளை, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவைகளை, எல்லாரால் கழிக்கப்பட்டவைகளை என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் சுட்டரித்து போடுகிறான். அப்பொழுது ஆகாக உயிரோடு பிடித்து வைத்திருக்கிறான், முதல் தரமானவைகளை எடுத்து வைத்திருக்கிறான், ஒன்றுக்கும் வேண்டாம் என்று சொன்னவைகளை அவன் சுட்டரித்து போட்ட பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டானது. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் ஒரு வேலையை சொல்ல இங்கே சவுல் ராஜா இன்னொரு காரியத்தை செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமலேக்கு இருக்கிற ஒன்றையும் நீ உயிரோடு வைக்க கூடாது, எதையும் நீ தொடக்கூடாது, எதையும் நீ எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும், எல்லாவற்றையும் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல சவுலோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நலமானவைகளை தனக்காக எடுத்துக்கொண்டு, நலமானவைகளை தன்னுடைய ஜீவிதத்துக்காக எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான் தெரியுமா? வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை அவன் தன் இஷ்டம் போல வாழ்ந்து, தன் இஷ்டம் போல ஜீவித்து, தன் இஷ்டம் போல தன்னுடைய காரியத்தை செய்து கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை அவன் செய்தபடியினால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை புறந்தள்ளினார், ராஜாவா இராதபடி புறந்தள்ளினார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான அமலேக்கு என்று சொல்லக்கூடிய பாவ சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். பிரியமான தேவனுடைய ஜனமே, எனக்கு பிரியமான பாவம், எனக்கு பிரியமில்லாத பாவம் என்று சொல்லி பல விதங்களிலே பாவங்கள் இருக்கிறது. ஆமென். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த பாவத்தை, நமக்கு பிரியமில்லாத பாவத்தை விட்டு விடுகிறார்கள், பிரியமான பாவத்தை தனக்காக வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இது இருக்கட்டும், இது பாவம் அல்ல, இது ஒரு பிரச்சனையே அல்ல, இது தேவனுக்கு பிரியமானது தான் என்று சொல்லி இதனால நம்ம தண்டனை அனுபவிக்க போகிறது இல்லை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னை தானே நியாயம் தீர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவ்வளவுதான். தன்னை தானே புத்திமான் என்று எண்ணி பரிசுத்தவானாய் நியாயம் தீர்த்துக் கொள்ளுகிறார்கள். தேவன் ஜனமே, சவுல் அந்த தவறை தான் செய்தான். கீழ்ப்படியல. கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். சவுலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவனை விட்டு மாறினார்? சவுலை விட்டு விலகி போக காரணம் என்ன? இவ்வளவு பெரிய யுத்தங்களை செய்த, இவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை செய்த சவுல் ராஜாவா இராதபடி கர்த்தர் ஏன் தள்ளிப்பட்டார்? கர்த்தர் கொடுத்த பொறுப்புல, உத்தமத்துல உண்மையாயிருக்கவில்லை, அவன் கீழ்ப்படியவில்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒன்றை நான் இந்த நல்ல வேளையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிப்பீர்களேனால் லோத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். லோத்து என்ன செய்கிறான் தெரியுமா? அங்கே சோதம் கொமோரா பட்டணம் பாவம் நிறைந்ததா இருந்தபடியினால பாவம் தேவ சமூகத்தில் எட்டிற்று. ஆனால் இதை பார்த்து கர்த்தர் அதை தேசத்தை அழிக்கும்படியாய் வருகிறார். அந்த ஜனங்கள் தேவ தூதர்களோடு கூடவே பாவம் செய்யும்படியாக எத்தரிக்கிறார்கள். அப்பொழுது லோத்தை கையை பிடித்து தூதர்கள் பிடித்து சொல்கிறார்கள், உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன பொழுது பாருங்கள், அவன் கர்த்தருக்கே ஆலோசனை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், ஐயோ என்னால முடியாது, அந்த மலைக்கு ஓடி போக முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னான். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே,
உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ ஒரு ஊர் இருக்கிறதே, அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். கவனிங்கள், லோத்து தேவனுடைய திட்டத்தை மாற்றி தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல், தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல், சின்ன ஊர் தானே, இப்படித்தான் அநேகர், இது சின்ன பாவம் தானே, இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கீழ்ப்படியாம ஒரு பிரச்சனையா இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. விபச்சாரம் செய்து, கொலை செய்து, மற்றவர்களை களவு செய்து, மற்றவர்களை வஞ்சித்து வேற ஏதாவது காரியங்களை செய்தால் தான் பாவம் என்று எண்ணுகிறார்கள். தேவனுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், தேவ சித்தத்தை ஒரு மனிதன் செய்யவில்லை என்று சொன்னால் அது மிகுந்த பாவமாக இருக்கிறது. கர்த்தர் அவனை விட்டு நீங்கி போகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை விட்டு நீங்கி போகாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளைத்தான் என் ஆண்டவர் நேசிக்கிறார். நான் உங்களுக்கு சுருக்கமாய் யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னாரே. யோசுவாவினுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகம புத்தகம் 33வது அதிகாரம், யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, பாருங்கள், யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு, எப்படி சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்திலே வளர்ந்தாரோ, தேவனுடைய கிருபையிலே வளர்ந்தாரோ, தேவனுடைய இரக்கத்திலே வளர்ந்தாரோ, அதே போல யோசுவாவும் தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல், தேவ கூடாரத்தை விட்டு பிரியாமல், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் அப்படியே அங்கேயே இருந்தார். ஆகையினால தான் என் ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ ஆசரிப்பு கூடாரத்திலே நீ இருக்கிறபடியினால நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபை என்று சொல்லும் பொழுது, ஐயோ ஏதோ ஒரு பெரிய சிக்கலிலே மாட்டி விடுவோம் என்று சொல்லி ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். முன் காலங்களிலே பார்ப்பீர்களே ஆனால் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விட்டு விடுவார்கள். பள்ளிக்கூட விடுமுறை வரும் பொழுது, மற்ற விடுமுறைகள் வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் விட்டு விடுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தில் வளர்கிற பிள்ளைகள் அவ்வளவு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஞானமும் புத்தியும் உடைய பிள்ளைகளாய் வளர்வார்கள் என்று சொல்லி அறிந்திருந்தபடியினாலே அதை செய்தார்கள். இன்றைக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்களுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. எல்லா நாட்களும் படிப்பு 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 என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தை குறித்து சிந்திக்காதபடி பிசாசன் அவருடைய கண்களை குருடாக்கி போட்டான். அநேக பெற்றோருடைய கண்களை குருடாக்கி போட்டான். யோசுவா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆகையினாலே என் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை. இரண்டாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது, ஆமென், யோசுவா அவனுடைய சேனையோடு கூட ஒரு யுத்த களத்திலே போகிறார்கள். யுத்த களத்தில் ஒரு தோல்வி வந்தது. அதிகாலையில் எழுந்து கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையில் தேவனை தேடினார் யோசுவா. உங்கள் வாழ்க்கையில் அதிகாலையில் தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, காலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி. காலையிலே தேடுங்கள். யோசுவா அதிகாலையிலே தேவனை தேடினார். மூன்றாவதாக வேதத்திலே வாசிக்கும் போது யாத்திராகமம் 17வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது.
யுத்தம் நடக்கும்போது மோசேயும் ஆரோனும் ஊரும் சீனாய் மலையில இருக்கிறார்கள், தேவனோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் யோசுவா யுத்தத்தை தலைமை தாங்கி அவன் நடத்தினான். சத்துருவோடு கூட போராடினான், சத்துருவோடு கூட போராடி ஜெயித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சவுல் ராஜாவை விட்டு கர்த்தர் நீங்கி போனார். காரணம் கீழ்ப்படியாமை. ஆனால் யோசுவாவை விட்டு கர்த்தர் நீங்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை தெரிந்து கொண்டான். அவன் அதிகாலையில் கர்த்தரை தேடினான். மூன்றாவதாக சத்துருக்களோடு கூட போராடி ஜெயித்தான். நீங்களும் யோசுவாவை போல இருப்பீர்களேயானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை விட்டு கைவிட மாட்டார். உங்களை நேசித்து அன்பு செலுத்தி என் ஆண்டவர் நடத்துவார். நாம் செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என் ஆண்டவராகிய கர்த்தரை மட்டும் நடத்தின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சவுலை விட்டு நீங்கின கர்த்தர் யோசுவாவை விட்டு நீங்கவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை விட்டு நீங்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென். ரைசலாம்.